அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசத்துல செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். சரிங்களா? அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதனால அவருக்கு தனியா ஒரு பார்ட் ஆஃப் கிளாஸை கொடுத்துடுறோம். ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் பொறுத்தவரையும் 1798ல தொடங்கி 1850ல முடியுது அப்படிங்கிறத கடந்த வகுப்புல பார்த்தோம். ஏன் அந்த 98 அப்படிங்கிற ஒரு ஆடான இயர் எடுத்திருக்கிறோம்? லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய பப்ளிகேஷன் அந்த 98ல தான் அமைஞ்சிருக்குது. அதனால அந்த இயர். அதுவும் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய பங்கு. 1815 ஏன் சார் இயர் குடுத்திருக்கிறோம்? 1832 ஒரு ரிஃபார்ம் பில்லையோ, 1837 விக்டோரியா மகாராஜினியுடைய அந்த அரசின் தொடக்கத்தையோ தானே நம்ம குடுத்திருக்கணும். 50 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய இறப்பு. ஸோ அந்த அளவுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம் பெற்ற ஒரு நபர் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ அவர பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வகுப்புக்குள்ள போயிரலாம். 1770 to 1850 ஒரு ஃபேன்சி இயர் ஞாபகம் இருக்கட்டும். 1770 to 1850 இவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிரிக்கல் பேலட்ஸ். 1798ல வெளிவருதுன்னு பார்ப்போம். யார் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு? ஒரு இணைந்த கைகள் மாதிரி எஸ்டி கால்ட்ரிட்ஜ், சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அவரும் வேர்ட்ஸ்வொர்த்தும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய லிரிக்கல் பேலட்ஸ் வந்து வெளியிடுறாங்க. சரி, வேர்ட்ஸ்வொர்த்தை பத்தி பேசும்போது ஒரு ஃபேமிலியில 5 பிள்ளைங்க. அதுல 2வது பிள்ளை இவரு. சரிங்களா? பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜான் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் ஆன் உட்சன். லேக் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறாரு. அதனாலேயே இவரை லேக் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லேக் போயட் யாரு? வேர்ட்ஸ்வொர்த், ராபர்ட் சாத்தே, கால்ட்ரிட்ஜ், டாரத்தி இவங்க எல்லாரையும் சேர்த்து லேக் போயட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய சகோதரி டாரத்தி வேர்ட்ஸ்வொர்த் அவங்களும் ஃபேமஸான ஒரு போயட், ஒரு கவிஞர். அவங்க அப்பா ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஜேம்ஸ் லோத்தர். ஜேம்ஸ் லோத்தர், ஓகேங்களா? ஆல் ஆஃப் லான்ஸ்வில் அங்க ஒர்க் பண்றாரு. இவரு வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்தவரையும் எழுத்து அப்படிங்கிறது 1787. இவர் பிறந்தது 1770. அவ 17 வயதுல என்ன பண்ற ஆரம்பிக்கிறாருன்னா எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஒரு கானட் எதுல பப்ளிஷ் ஆகுது? யூரோப்பியன் மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது. அவர் அப்ப காலேஜ் போயிட்டு இருக்காரு. எங்க? செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ்ல போயிட்டு இருக்காரு. அவருடைய டிகிரிக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல அவர் இருக்கிறாரு. ஸோ இவருடைய அடுத்த இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1791 இவர் எங்க போறாரு அப்படின்னா, பிரான்ஸுக்கு விசிட் பண்றாரு. விசிட்டிங்க வந்து நோட்ஸா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ரெவல்யூஷனரி பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? பிகாஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அங்க நடந்துட்டு இருந்த டைம் அங்க போறாரு. அதான் ரெவல்யூஷனரி பிரான்ஸுக்கு அவர் விசிட் பண்றாரு. அங்க ஆனட் வாலன் அப்படிங்கிற ஒரு பெண் மேல காதல் வயப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு அன்அபிஷியலான ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த கப்பல்ஸுக்கு கரோலின் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனா அங்க வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜம். என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய மனைவியையும் மக்களையும் விட்டுட்டு வந்துருவாரு. சரிங்களா? ஹி குட் நாட் மேரி ஹர். ஆனா தான் அன்அபிஷியல் மேரேஜ். ஆனா உண்மையிலே மேரேஜ் பண்ணல. ஆனா இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு. லேக் ஆஃப் மணி, பணம் தீர்ந்து போயிருது. ஆனா இந்த குழந்தை தனியா ஆனட் வேலன் கிட்ட வளர்றாங்க. ஓகேங்களா? பின்னர் அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்த அப்புறம் டீசெண்டான ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. உங்க அந்த மனைவியுடைய பேர் பாத்தீங்கன்னா மேரி ஹட்சின்சன். இந்த மேரி ஹட்சின்சனுடைய சகோதரியை தான் கால்ட்ரிட்ஜ் டாவடிப்பாரு. கால்ட்ரிட்ஜுக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் சண்டை வர்றதுக்கான ஒரே ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஹட்சின்சன் ஃபேமிலி தான். சாரா ஹட்சின்சன் வந்து யாருக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, கால்ட்ரிட்ஜினுடைய ஓடு டு டிஜெக்ஷன் அப்படிங்கிற போயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து வருந்தி ஏன் விட்டுட்டு போனீங்க, ஏன் என்ன மதிக்கல, ஏன் எங்களோட வந்து சேரல அப்படிங்கிறத வருத்தத்தோட எழுதியிருப்பாரு. வேர்ட்ஸ்வொர்த் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா நின்றுக்கலாம். அதனால 2 பேருக்குள்ள பிரிவு, ஒரு மனசங்கடத்தோட பிரிவு வந்திருக்கலாம். கூடவே நம்ம கால்ட்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியம் அடிக்டர், ஒரு தண்ணி வண்டி. அதனால என்னது இல்ல வந்து இன்னும் மரியாதையா இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ம், மது விரும்பி. சரிங்களா? மது விரும்பினால அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாருங்க, இந்த கரோலினை வச்சு 2 ஒர்க்கு நம்ம கேள்வியா கேட்கப்படுது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கரோலின் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. எப்படி அப்படின்னு பாருங்க. வேர்ட்ஸ்வொர்த் wrote a sonnet. It is a beauteous evening, calm and free.
என்னது இது என்ன ஒர்க் அப்படின்னா ரீகாலிங் a seaside walk with 9 years old கரோலின். வேர்ட்ஸ்வர்த் வந்து உண்மையிலேயே அவர் போனாரான்னு தெரியல, அப்படி நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு. 9 வயசான கரோலின் கூட அப்படியே ஒரு வாக் போனாங்க. இந்த வாக்கை பத்தி எழுதியிருக்கிறாரு. அந்த போயத்தினுடைய பேர் என்னது? இட் இஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங் காம் அண்ட் ஃப்ரீ. ஆனா இதுல இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். என்ன அப்படின்னா பின்னாள்ல ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ஜார்ஜ் ஹார்பர் இவர் என்ன பண்றாருன்னா 1921ல ஒரு ஒர்க் எழுதுறாரு. என்னது? வேர்ட்ஸ்வர்த் வேர்ட்ஸ்வர்த் apostrophe பிரெஞ்சு டாட்டர். ஓகேங்களா? யாரு பிரெஞ்சு டாட்டர்? யாரு? கேரோலின் தான். இப்படி ஒரு கேள்வி கேட்டா கூட நீங்க அடிச்சிடணும். வேர்ட்ஸ்வர்த் பிரெஞ்சு டாட்டர் பேர் என்ன? ஏன்னா நாம இப்போ டீடைல்ஸ் கொடுக்குறோம். உண்மையிலேயே மேரி எச்சிசனுக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் குழந்தைங்க இருக்குதா? அவங்க குழந்தைகளுடைய பேர் என்னங்கிறத நம்ம கொடுக்கல. ஆனா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுதான் கேட்பாங்க? இந்த கரோலினை தான் முக்கியமா கேட்பாங்க. ஓகே, வேர்ட்ஸ்வர்த்தினுடைய பிரெஞ்சு டாட்டர் யாருன்னா கேரோலின். இந்த ஒர்க் பாருங்க, வேர்ட்ஸ்வர்த் பிரெஞ்சு டாட்டர், த ஸ்டோரி ஆஃப் ஹர் பர்த் வித் த சர்டிபிகேட்ஸ் ஆஃப் ஹர் பேப்டிசம் அண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் எழுதப்பட்டிருக்குது. இது யூஎஸ் ஒர்க். அடுத்த இன்ஃபர்மேஷன் 1838 வேர்ட்ஸ்வர்த் received a honorary doctorate in civil law. அவங்க அப்பா ஒரு லா அட்வைசர் இல்லைங்களா, ஒரு லீகல் அட்வைசர். இவருக்கு சிவில் லா கிடைக்குது. 1842 சிவில் லிஸ்ட் பென்ஷன் கிடைக்குது. எவ்வளவு? 300 பவுண்ட். ஒரு வருஷத்துக்கு 300 பவுண்ட் கொடுக்குறாங்க. 1843ல ராபர்ட் சதே இவருடைய கண்டெம்பரரி ரைட்டர், ஒன் ஆஃப் த லேக் போயட்ஸ், அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த உடனேயே இவருக்கு அரசவை கவிஞர் அப்படிங்கிற பதவி, அவர் வகிச்ச பதவி இவருக்கு கிடைக்குது. அப்போ வேர்ட்ஸ்வர்த் எத்தனாவது வருஷம் பதவி ஏத்துக்கிட்டார் அப்படின்னா 1843. எப்ப பதவி முடிஞ்சது அப்படின்னா அவர் ஆகிற வரைக்கும் அவர் அந்த பதவியில இருந்திருப்பாரு. ஸோ எப்ப முடிஞ்சது? 1850 வரைக்கும் அவர் அந்த பதவியில இருந்திருப்பாரு. ரைட். ஸோ இதுக்கு அடுத்த இதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போயட் லாரைட் லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நீங்க எல்லா போயட் லாரைட்டும் தயவு செய்து படிங்க. ஓகே, ஃபைன். He became the only poet laureate to write no official work. அலுவலக ரீதியாக எந்த ஒர்க்கும் அவர் எழுதல. ஆனா அவர் வந்து poet laureate அப்படின்னு அழைக்கிறாரு. அவருக்கு அந்த பதவியும் கொடுத்திருந்தாங்க. அவர் இறந்த அப்புறம் he was buried at Saint Oswald Church, Grasmere. எதுக்கு சார் செத்ததை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ்வர்த் மிகப்பெரிய ஃபேமஸான ரைட்டர் தானே, அவரே அங்கதானே அடக்கம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம அடிச்சிருவோம். ஸோ நாட். வேர்ட்ஸ்வர்த் எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க? கிராஸ்மர் அப்படிங்கிற இடத்துல செயின்ட் ஆஸ்வால்ட் சர்ச்சில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ மற்றவங்களை மாதிரி பெரிய ஒரு எபிடாப் எல்லாம் அவருக்கு அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா வச்சிருப்பாங்க வேர்ட்ஸ்வர்த்தை. நீங்க ஜஸ்ட் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய கிரேவியார்டு இல்ல எபிடாப் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா குருசோட குருசா இருப்பாரு. யாரு? வேர்ட்ஸ்வர்த். தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போயட் லாரைட் அப்படிங்கிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும் சரி, எல்லா ரைட்டர்ஸும் இதுக்குள்ளதான் வர போறாங்க. இப்போ இங்கிலாந்தினுடைய அரசவை கவிஞர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தனியா ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துறேன். தனியா ஒரு காமன் கிளாஸ் மூலமாக நான் உங்களுக்கு இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துறேன். பாருங்க, பென் ஜான்சன்ல இது தொடங்குது. ஓகேங்களா? பென் ஜான்சன்ல ஆரம்பிச்சு இப்போ 19 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். கேரல் அண்ட் டஃபி ஃபர்ஸ்ட் விமன் போயட் லாரைட், அது வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ என்னென்ன 19க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபைன். ஜான்சன், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைடன் தான் ஃபர்ஸ்ட் போயட் லாரைட் அப்படின்னு. ஆனா இல்ல நமக்கு அபிஷியலா என்ன இருக்கு? பென் ஜான்சன் தான் ஃபர்ஸ்ட் போயட் லாரைட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? பென் ஜான்சன்ல இருந்து தொடங்கி வேர்ட்ஸ்வர்த் எங்க இருக்கிறாரு பாருங்க, இந்த இருக்காரு. 1813 to 43 சட்டை, ராபர்ட் சட்டை. 43 to 50 வேர்ட்ஸ்வர்த், அப்புறம் டென்னிசன். அதனால எல்லா ரைட்டர்ஸும் முக்கியமானவங்க. ஸோ 1616ல இருந்து 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய போயட் லாரைட் ஏதாவது ஒரு கீவேர்டு, ஆல்ரெடி நம்ம வந்து ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் கத்துக்கணும். ரைட். வேர்ட்ஸ்வர்த்தினுடைய மிக முக்கியமான படைப்புகள் ஒன்றான லிரிக்கல் பேலன்ஸ். இதுல பல கேள்விகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கக்கூடிய நெட் செட் பிஜிடிஆர்பி எல்லாத்துலயும் கேட்கப்பட்டுட்டே வருது. சரிங்களா? 1795 கால்ட்ரிட்ஜ் வந்து முதல்ல வேர்ட்ஸ்வர்த்தை மீட் பண்றாரு. ஏன்னா லிரிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது 2 பேருடைய ஒர்க். 1798
வேர்ட்ஸ்வொர்த் கால்ட்ரிட்ஜும் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸை பப்ளிஷ் பண்றாங்க. இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, none of the writers had the name on the first publication. பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் உடைய அந்த பேஜ், டைட்டில் பேஜ் பாருங்க. லிரிக்கல் பேலட் வித் ஃபியூ அதர் போம் லண்டன்ல பப்ளிஷ் ஆகுது 1798ல. எவன் யார் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. வேர்ட்ஸ்வொர்த்னோ கால்ட்ரிட்ஜ்னோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. எந்த பப்ளிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட் 1798. அடுத்தது லிரிக்கல் பேலட்ஸை பத்தி இன்னும் டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எத்தனை எடிஷன்ஸ் இருக்குதுன்னா 4 எடிஷன்ஸ் டோட்டலா இருக்குதுப்பா. ஓகேங்களா? 1798, 800, 1802, 1805 இப்படி ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். சரி, ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்து நம்ம போவோம் 1798ல. இந்த முதல் எடிஷன் ரெண்டாவது எடிஷன் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எடிஷன் அப்படிங்கிற கோட்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ரைட்? இட் கண்டைன் ஃபர்ஸ்ட் எடிஷன் கண்டைன் டோட்டல் 23 போயம். சரிங்களா? 23 போயம். அதுல கான்ட்ரிபியூஷன் அதிகமா பண்ணது வேர்ட்ஸ்வொர்த், 19 போயம் வேர்ட்ஸ்வொர்த்னுடையது, 4 போயம் கால்ட்ரிட்ஜ்னுடையது. சரிங்களா? ஸோ இது 19ம் ஒரே பேட்டர்ன்ல தான் எழுதியிருப்பாரு வேர்ட்ஸ்வொர்த். சரிங்களா? திரும்ப ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த 4ம் 4 ஸ்டைல்ல இருக்கும். கால்ட்ரிட்ஜ் அதுக்கு தான் ஃபேமஸ். சரிங்களா? வேர்ட்ஸ்வொர்த்துக்கு தெரிஞ்சது சிம்பிள் டிக்ஷன் அண்ட் நேச்சர் அண்ட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஆனா கால்ட்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான ஒரு ரைட்டர். சரிங்களா? வேர்ட்ஸ்வொர்த் கால்ட்ரிட்ஜ்ல யார் ஜீனியஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே கால்ட்ரிட்ஜ். சரிங்களா? யார் ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னா கால்ட்ரிட்ஜ் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சரக்கு வந்து அவருடைய போம்ஸ்ல இருக்கும். படிச்சு பாருங்க, அவருடைய கிரிட்டிக்கல் ஒர்க்கும் ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட் பை வேர்ட்ஸ்வொர்த். அதை விட எது நல்லா இருக்கும்னா பயோகிராஃபி எழுதுறியா. ரைட்டுங்களா? அப்போ கால்ட்ரிட்ஜ் தான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என்ன, அவருக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி ஓபியம் அடிக்டர் அண்ட் சேம் டைம்ஸ் ஒரு லவ் ஃபெயிலியர் பர்சன் மாதிரி இருப்பாரு. ஓகேங்களா? அவருடைய போயம்ஸ்ல அது தெரியும். ரைட், இப்போ திரும்பி லிரிக்கல் பேலட் வந்துருவோம். மோஸ்ட் ஆஃப் தி போயம்ஸ் ஆஃப் லிரிக்கல் பேலட் வேர்ட்ஸ்வொர்த் தான் எழுதியிருக்காரு. கால்ட்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா 5 போயம் அதிகபட்சமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதாவது ரெண்டாவது எடிஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 போயம் இருக்கும். கால்ட்ரிட்ஜ்னுடைய 5 போயம் பப்ளிஷ் ஆகும். அதுல மிக முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர். ஓகேங்களா? ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர் இது முதல் எடிஷன்லயும் இருக்கும், செகண்ட் எடிஷன்லயும் இருக்கும். ரைட்? அண்ட் த செகண்ட் எடிஷன் 1800ல வெளிவருது. இந்த செகண்ட் எடிஷனுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரிஃபேஸ்னா என்ன? ஒரு முன்னுரை இல்லைங்களா? ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் 2 வால்யூம்ல வெளிவரும். செகண்ட் எடிஷன் எத்தனை வால்யூம்ல? 2 வால்யூம் வெளிவருது. பிரிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு எஸ்ஸே மாதிரி ட்ரீட் பண்ணப்படுது. இந்த ப்ரிஃபேஸ் என்ன பண்ணிட்டாங்க, தனியான ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரிட்டிக்ஸ். ஈவன் பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற ஒர்க்கு 10th யூனிட்ல கிரிட்டிசம்ல இதை தான் வச்சிருக்காங்க. முக்கியமான ஒர்க். இதுல என்னெல்லாம் படிக்கலாம்னா எல்லாமே படிக்கலாம். போயட்ரினா என்ன, what are the qualifications of poet, poetry, qualifications of both of them, இதெல்லாமே இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ரைட்? another edition 1802, that means third edition. சரிங்களா? Wordsworth added an appendix titled poetic diction அப்படின்னு தனியா ஒரு சாப்டர் அதுல கிரியேட் பண்றாரு. in which he expanded the ideas. ப்ரிஃபேஸ்ல இன்னும் கொஞ்சம் poetry is a spontaneous overflow of powerful feelings அப்படின்னு சொன்னவர் இன்னும் ஆட் பண்றாரு, recollected in triangulation. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க, லிரிக்கல் பேலட் தொடர்பான இன்ஃபர்மேஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷன். அது இதுல இருக்கக்கூடிய அந்த 23 போயம்ஸ்னுடைய தீம்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் முக்கியமான ஒன்னாக கருதப்படுது. சரி, செகண்ட் எடிஷன் பத்தி பேசும்போது ஒரு போயம் வேர்ட்ஸ்வொர்த்னுடைய ஒரு போயத்தை ரிமூவ் பண்ணிடுறாங்க. த கன்விக்ட் அப்படிங்கிற ஒரு போயத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒமிட் பண்ணிட்டு ரெண்டாவது எடிஷன்ல கால்ட்ரிட்ஜ்னுடைய லவ் அப்படிங்கிற போயத்தை ஆட் பண்றாங்க. வேர்ட்ஸ்வொர்த்துக்கு இந்த லவ் இதெல்லாம் வந்து சமக்கையின் மீது வரக்கூடிய லவ், இயற்கையின் மீது வரக்கூடிய காதல் அப்படிதான் அவருக்கு தெரியும். ஆனா கால்ட்ரிட்ஜ் அப்படி இல்லை. அவருக்கு வந்து லவ் தான் சொல்லுவார். அவருக்கு உண்மையிலேயே லவ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். தட்ஸ் வை ஐ லைக் கால்ட்ரிட்ஜ் மோர் தென் வேர்ட்ஸ்வொர்த். ப்ரிஃபேஸ்ல வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு பாருங்க, நிறைய சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், the rigid aesthetics of neoclassical poetry are arbitrary and distorts the freedom of naturalness of poetic expression. நியூ கிளாசிக்கல்ல விட நான் பயங்கரமா பண்ண போறேன் அப்படின்னு, அதுல இருந்து ஃப்ரீ ஆகணும், ஃப்ரீடம் ஆகணும், நேச்சுரல்னஸ் ஆஃப் poetic எக்ஸ்பிரஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத கிளைம் பண்றாரு. ஓகேங்களா?
அதாவது இந்த ரொமான்டிக் ரிவைவல் அப்படிங்கிறது நியோ கிளாசிக்கலை உடைச்சு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நியோ கிளாசிக்கல் வந்து ஒன்லி ரேஷனலா திங்க் பண்ணணும், நேச்சரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ரேஷனலா திங்க் பண்ணணும், லாஜிக்கலா இருக்கணும், சயின்ஸ் தான் உண்மை அப்படிங்கிறத பிலீவ் பண்ணக்கூடியவன். தே கிவ் மோர் நோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எமோஷன், பட் இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரைட். 1798 எடிஷன் ஒரு ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. யாரு? வேர்ட்ஸ்வொர்த் பண்றாரு முதல் எடிஷனுக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் பாருங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. டு அசர்டைன் how for the language of conversation in the middle and lower class of society is adapted for the purpose of poetic pleasure. ஒண்ணு வியாபார நுணுக்கமாக இருக்கலாம், இல்ல அவர் செய்த விஷயத்த உண்மையிலே அது ஒரு ஜீனியஸான விஷயம், அதை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட். என்ன சொல்லியிருக்காரு? மிடில் கிளாஸ் மக்களும் சரி, லோவர் கிளாஸ் மக்களும் சரி, சொசைட்டில இருக்கக்கூடிய இவங்க பேசக்கூடிய அந்த மொழியில என்னுடைய கவிதை அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அதுதான் பொயட்டிக் ப்ளஷரை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் நான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு. சரிங்களா? வேற முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. poetry is the breath and final spirit of all knowledge. வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாரு. poetry is the breath and final spirit of all knowledge. எல்லா அறிவுக்கும் ஒரு முதன்மையானது எதுனா கவிதை தானா. இந்த ப்ரிஃபேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரிஃபேஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரொமான்டிசிசம். ரொமான்டிசிசம்னா என்ன, பொயட்னா என்ன, பொயட்ரினா என்ன, இது எல்லா விஷயங்களும் அந்த ப்ரிஃபேஸ்ல அடங்கி இருக்கும். தனியா ஒரு ஒர்க் அப்படிங்கிற பட்சத்துல வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரிஃபேஸை நம்ம பார்க்கலாம். 1798 இந்த முதல் எடிஷன். அதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் போயம் எது, கடைசி போயம் எது இப்படிங்கிறத தெரிஞ்சு வைங்க. வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய முக்கியமான போயம் எது, கால்ட்ரிட்ஜினுடைய முக்கியமான போயம் எது. வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய மிக முக்கியமான ஃபெமிலியரானது டிண்டன் அபே, கால்ட்ரிட்ஜுக்கு ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர். ஸோ இந்த 1798 எடிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் எது முத போயம் 23 போயம்ல ஒன்னு அப்படின்னா அது ஏன்ஷியன்ட் மரைனர். கடைசி போயம் 23வது போயம் டிண்டன் அபே. செகண்ட் எடிஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. செகண்ட் எடிஷன்ல வேர்ட்ஸ்வொர்த் ஆதர் அப்படின்னு போடப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், முதல் எடிஷன்ல எவனுடைய பேரும் இல்லாம அது பப்ளிஷ் ஆச்சுது இல்லைங்களா. none of the writers had the name on the first publication. ஆனா இப்ப நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம், செகண்ட் எடிஷன்ல வேர்ட்ஸ்வொர்த் ஆதர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இப்பவுமே புரிஞ்சுக்கணும், 1800களில் வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லை. ஸோ இதுல வந்து ப்ரிஃபேஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ப்ரிஃபேஸ்ல அவர் சொல்றாரு, அட்வர்டைஸ்மெண்ட்லயும் சொன்னாருன்னு பார்த்தோம், he has used real language of man rather than the 18th century word. சரிங்களா? 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட அந்த கவிதை மொழியை காட்டிலும் நல்லதான மக்கள் பயன்படுத்தக்கூடிய காமன் டிக்ஷன்ல நாங்க எழுதுறோம் அப்படின்ற. அந்த ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட் அஸ் அன் எஸ்ஸேயா அதனுடைய ஒரு சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ப்ரிஃபேஸ் தான், அது எஸ்ஐயா நம்ம ட்ரீட் பண்றோம். செகண்ட் எடிஷன்ல வெளிவருது 1801ன்னு சொன்னாலும் நிறைய பேரால நம்பப்படாது 1800 தான் சொல்றாங்க. ரைட். ப்ரிஃபேஸ் கம்ப்ளீட் ஆனது 1801 ஜனவரியில. ஆனா 1800 நம்ம சொல்லி பழகிட்டோம். ரைட். இதனுடைய ஓப்பனிங் லைன் பாருங்க. The first volume of this poem has already been submitted to general source. ஓகேங்களா? இதனுடைய மொத்த காப்பியும் நான் ஒரு பார்வைக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். It was published as an experiment. ஒரு சோதனை ஓட்டமாக தான் நான் இதை வந்து பப்ளிஷ் பண்றேன். Which I hoped might be of some use of certain how far by fitting material arrangement a selection of real language of men in a state of vivid sensation. என்ன சொல்றாரு, மக்கள் பேச்சு மொழிய நான் திரும்பி எடுத்து எழுத போறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க வந்து சென்சுவலா 18th செஞ்சுரியுடைய வேர்ஸ் லாங்குவேஜ், வேர்ஸ் டிக்ஷன் தனியா ஒன்று வச்சிருந்தீங்க. யாரெல்லாம்? நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ், ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ், டிரான்சிஷனல் ரைட்டர்ஸ் எல்லாருமே தனி லாங்குவேஜ் வச்சிருந்தீங்க. ஆனா நான் தனி லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். மக்கள் எந்த மொழியில பேசினாங்களோ அதே மொழியை நான் போயிட்டு எடுக்கிறேன். The short of pleasure and the quantity of pleasure may be imported which a poet may rationally endure to import. இதெல்லாம் ஒரு கவிஞன் வந்து உள்ள கொண்டு வந்தானா அது மூலமா அவன் இன்பம் கிடைக்க செய்யலாம். The preface was written to explain the theory of poetry. கவிதை என்ற தத்துவத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த preface சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். வேர்ட்ஸ்வொர்த் போயட்டை பத்தி, போயட்ரிய பத்தி, அவங்களுடைய குவாலிட்டிஸ் பத்தி இந்த ப்ரிஃபேஸ்ல சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். He defines his aesthetic as
I have therefore altogether declined to enter regularly upon this defense. Yes, I have therefore altogether declined to enter regularly upon this defense. அதாவது ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள கவிஞர்கள் நின்று அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி இதை விட்டு வெளியே போயாச்சுன்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. நான் அப்படி நிக்க விரும்பல. அதை நான் டிக்ளைன் பண்ணிட்டேன். இந்த ரெகுலரான வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்ல நிக்கிறத நான் டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 முக்கியமான விஷயங்களை இதுல வாதிடுறாரு பாருங்களா. வாட் த poetry is, வாட் த poetry is. அந்த 3வது கொஸ்டின் பாருங்க, வாட் த லாங்குவேஜ் ஆஃப் poetry is. கவிஞன்னா யாரு, கவிதைன்னா என்ன, அதனுடைய மொழி எப்படி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, வாட் த poet is. கவிஞங்கிறவன் எவன் அப்படின்னா, the poet is one who arranges the language expressing ideas in metrical form. கவிதை நடையில் ஒரு மொழியை அடுக்கி வச்சு ஒரு கவிதையை கொடுக்கக்கூடியவன் கவிஞன். சும்மா உரைநடையா எழுதக்கூடியவனை கவிஞன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதுல உண்மையிலேயே தாட்ஃபுல்லா இருந்தாலும் சரி, தத்துவம் இருந்தாலும் சரி, மீட்டரிக்கல் இந்த மெட்டரிக்கல் ஃபார்ம்ல எழுதணும். எதுகை, மோனை, முரண் தொடை இதெல்லாம் போட்டு எழுதணும். திஸ் லாங்குவேஜ் he arranges in a state of vivid sensation, சென்சேஷனலா அவன் எழுதப்படணும். சரிங்களா? இப்போ நாம என்னதான் எழுதினாலும் வைரமுத்துக்கு ஈடாக முடியல. வைரமுத்து என்னதான் எழுதினாலும் கண்ணதாசனுக்கு ஈடாக முடியல. ரைட்? பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, எதுகை, மோனை எல்லா துறைகளையும் வச்சு ஒரு ஒரு பாரடாக்ஸா எழுதுறதுக்கு கவிஞனால மட்டும்தான் முடியும். அப்படி எழுதுனா அவன் கவிஞன். ரெண்டாவது, வாட் த poetry is. Poetry is an art, a matter of what is customary. Poetry is a spontaneous overflow of powerful feeling. It takes its origin from emotion recollected in tranquility. கவிதை என்பது உள்ள இருந்து வெளியே வரக்கூடிய நம்ம சக்தி வாய்ந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு. அதை திரும்ப வந்து ரீகலெக்ட் பண்றது, இதுதான் கவிதை. சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அப்படியே பீரிட்டு வெளியே வரும்போது அதை அவ்வளவுத்தையும் வாங்கி ஒரு பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்து அதுல நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத அசை போட்டுறது, அதுதான் கவிதை. அசை போட்டு வெளியே வரக்கூடிய அந்த ரிசல்ட் தான் கவிதை அப்படின்றார். அடுத்தது 3வது கேள்வி, லாங்குவேஜ் ஆஃப் poetry. Poetic language is the language of common people speaking everyday expressions and expressing everyday sensations of rural people in an idealized rural form, a rural life. ரூரல் பீப்புள், கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள், காமன் பீப்புளுடைய பிரச்சனைகளை காமன் பீப்புளுடைய டிக்ஷன்லயே சொல்லி முடிக்கிறது தான் poetic language. poetic language is nothing but common man language. ஓகேங்களா? இப்படி 3 கேள்விக்கு அவர் பதில் தந்துட்டு ஒரு கேள்விய அவரே மாத்தி கேட்கிறாரு பாருங்க. வாட் a poet is not அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பொயட்னா யாருன்னு சொல்லிட்டாரு, எவன் கவிஞன் இல்ல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. He says that anti-poet thinks that, அதாவது என்ன கவிஞன் அல்லாதவன் என்ன சொல்றான் அப்படின்னா, they become honored poets this way but really only flourished food for poor taste that has no solid bearing and is fickle. அதாவது தன்னைத்தானே கவிஞன் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில 10 ரூபாய்க்கு எழுதி ஒருத்தன் பரிசு வாங்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா? ஏதாவது பழைய கவிதைகளை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து, இல்லைன்னா எந்த ஒரு 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 கவிதை நடை இல்லாம ஒரு கவிதையை எழுதிக்கிட்டு ஒருத்தன் நான் தான் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பா விஜய், தமிழ்நாட்டுல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பா விஜய் அப்படிங்கிறவரு, அப்புறம் முகிலன் அப்படிங்கிறவரு, நமக்கு முன்னாடி இருந்த வாழ்ந்த வந்து நா முத்துக்குமார், இப்படியான நிறைய கவிஞர்கள் வந்து தாமரை அப்படிங்கிற ஒரு லேடி ரைட்டர், இப்படி நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போயம் எழுதிட்டு இருக்காரு, தனுஷ் போயம் எழுதிட்டு இருக்காரு. அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் அன்றன்று கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா என்றைக்கும் நிலைத்து நிற்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனாலும் அவங்க கவிதை எழுதுறாங்க. இவங்களெல்லாம் ஆன்டி போயிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நாமத்துக்குமார நீங்க போயட்னு வச்சு, ரைட்டுங்களா? இப்போ பொயட்னா யாருன்னு சொல்லிட்டாரு, ஆன்டி போயட்னா யாருன்னு சொல்லிட்டாரு, பொயட்ரினா என்னன்னு சொல்லிட்டாங்க, பொயட்டிக் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாம் சிம்பிளா ஒவ்வொரு லைன்ல குறிச்சு வச்சுக்கோங்க. தென் இவருடைய முக்கியமான அடுத்த கேள்வி, அடுத்த ஒர்க் பாருங்க. ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி கொஞ்சம் பெரிய போயம், சரிங்களா?
பிஜிடிஆர்பியில் அவைலபிள். சரிங்களா? 1807ல இது வெளிவருது. எந்த கலெக்ஷன்ல? போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல இது வெளிவருது. 2 பார்ட் இருக்குது இதுல. ஃபர்ஸ்ட் பார்ட் 1802லையும் ரெண்டாவது பார்ட் 1807லையும் முடிவடைகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த காப்பி கால்ட்ரிட்ஜ் கையில போகுது. ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற போயத்தினுடைய காப்பி கால்ட்ரிட்ஜ் போகுது. அவர் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் போயம் எழுதுறாரு, டிஜெக்ஷன் அண்ட் ஓடு. இங்க இம்மார்டாலிட்டி அப்படின்னு ஒரு ஓடு எழுதியிருக்காரு, இவர் டிஜெக்ஷன் அண்ட் ஓடு. கூடவே சாரா ஹட்சின்சனுடைய கடுப்பையும் இதுல காமிச்சிருப்பாரு டிஜெக்ஷன் அண்ட் ஓடுல. இந்த போயம் இர்ரெகுலர் பிண்டாரிக் கோடு அப்படிங்கிற ஒரு ஜானர்ல எழுதப்பட்டிருக்குது. 11 ஸ்டான்ஸாஸ். சரிங்களா? தென் இதுல முக்கியமான விஷயம் இதனுடைய லாஸ்ட் லைன்ஸ் பாருங்க. Thanks to human heart by which we live, thanks to the tenderness, joys and fears. And கடைசி thoughts that do often lie too deep for tears. இப்படி இந்த ரொமான்டிக் ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலே கவிதையினுடைய ஆட்சி காலம் தான் இது. வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி, பைரன் இவங்க எல்லாமே கவிதையினுடைய ஆட்சி காலம் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன், இம்பார்ட்டன்ட் லைன், இந்த மூணையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, The Intimations of Immortality from Recollections of Early Childhood. இதுதான் இதனுடைய ஒரிஜினல் டைட்டில், ஞாபகம் இருக்கட்டும். இதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, There was a time when meadow grew and stream. இதுதான் இதனுடைய முதல் லைன். சரிங்களா? இன்னொன்னு இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு இமேஜ் கொடுத்ததுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இது என்ன? இது ஒரு போயம் இல்ல, ஆனா போயத்துக்கு முன்னாடி இந்த போயத்தை பத்தின ஒரு ஹிண்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருது. இந்த ஒரு 3 லைன் கொடுத்துட்டு போயிருது. Child is father of the man, and I could wish my days to be bound each to each by natural pity. அப்படின்னு ஒரு 3 லைன் கொடுத்தாரு. இதுவும் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய லைன் தான், ஆனா இந்த போயத்துல இந்த லைன் கிடையாது. ஆனா சும்மா காட்சியும் எடுத்து வச்சிருக்கிறார், நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு திருக்குறள் போடுவாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோடைய உருண்டை அப்படியே திரும்பி வரும்போது ஏதாவது ஒரு திருக்குறள் அதுல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த திருக்குறள்ல என்ன இருக்கும், அந்த படத்தை பத்தின எல்லா ஹிண்டையும் கொடுத்துருவாங்க. ஒரு அன்பு, லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா, அன்பீனும் செல்வமீனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் மேன். அப்போ ஒரு குழந்தை பருவத்தை பத்தின ஒரு பாடலா இது இருக்க போகுது. சைல்டுஹுட்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் தானே தலைவர் வந்து திரும்ப வந்து நினைச்சு பாக்குறாரு இல்லைங்களா? சைல்டுஹுட்ல நான் எப்படி எல்லாம் இருந்தேன், சைல்டுஹுட்ல நான் ரொம்ப மெச்சூர்டா இருந்தேன். ஸோ சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன். ஸோ இது யாருடைய வாசகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய வாசகம். ரைட்? Child is the father of man, and I could wish my days to be bound each by natural pity. எந்த போயம்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டின்னு போட்டு விட்டுறாதீங்க. வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய மை ஹார்ட் லீப்ஸ் அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க தேடுங்க, பொயட்டிக் டிவைசஸ்ல போய் தேடுங்க. ஒரு போயத்தினுடைய முக்கியமான லைனை இன்னொரு போயத்துக்கு தொடக்கத்துல கொடுப்பாங்க. அது ஒரு மெமரி லைன்லயோ ஒரு எபிடாஃப்னோ ஏதாவது ஒரு மாதிரி ஒரு அதாவது அந்த எசன்ஸ் இருக்கக்கூடிய லைனா இருக்கும். ஸோ ட்ரை டு ஆன்சர், அதை வந்து கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? அதாவது இது ஒரு போயம், மை ஹார்ட் லீப்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைனை எடுத்து இன்னொரு போயத்தினுடைய பிகினிங்ல கொடுக்கறது. இதுக்கு பேர் என்ன? இப்படி எடுத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு டிவைஸ். இப்படி கொடுக்கறதுக்கு பேரு இது என்னங்கிறத கண்டுபிடிங்க. தென் அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒரு போயம், லைன்ஸ் கம்போஸ்ட் a few miles above Tintana Bay. இதுவும் பிஜிடிஆர்பில அவைலபிள், ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? ஃபுல் இது பாருங்க, லைன்ஸ் கம்போஸ்ட் 3000 miles away from Tintana Bay. அதாவது ரிவர் ஒய், அதுக்கு 2வது தடவை விசிட் பண்றாரு வேர்ட்ஸ்வொர்த், டோரதி கூட. அப்படியே பழைய விஷயங்களை அப்படியே அசை போடுறாரு. முதல் லைன் பாருங்க, I was here before a long time ago and now I am here again. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க இருந்தேன், வந்திருந்தேன், இப்ப திரும்பியும் வர்றேன் அப்படின்னு. ரிட்டர்ன் பேக் டு, நீங்க குற்றாலம் போனாலோ இல்ல வந்து ஒரு மதுரைக்கு போனாலோ, ஏற்கனவே நம்ம வந்த ஞாபகங்கள், அன்னைக்கு வரும்போது நான் இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், அந்த இடத்துக்கு போனேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில விசிட் பண்ணேன், இப்படின்னு எல்லாம் ஞாபகம் வரும் பாத்தீங்களா? அதே ஞாபகம் திரும்பியும் இருக்கு அந்த ரிவர் ஒய், WYE அதுக்கு போகும்போது வருது. இவருடைய பிரம்மாண்டம் இல்ல வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியாத, படிக்க முடியாத ஒரு ஒர்க்னு சொல்லலாம். அந்த ப்ரொலூட் அப்படிங்கிறது 1850ல ரொம்ப வருஷமா தலைவர் எழுதிக்கிட்டு இருந்த ஒர்க். அவர் இறந்த அப்புறம் அவருடைய மனைவியால இது வெளியிடப்படும். சரிங்களா? இதனுடைய பேரை பாருங்க, த ப்ரொலூட் ஆர் growth of a quiet mind, an autobiographical poem is a conversation poem. blank verseல எழுதப்பட்டது. எக்ஸ்ட்ரீம்லி பர்சனல், ரிவீலிங் ஒர்க்.
வேர்ட்ஸ்வர்த்தினுடைய லைஃப்பை பத்தி அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் கூட சொல்லிக்கலாம் இந்த ப்ரிலூட் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து டீடைல்டா எல்லாம் படிக்க முடியாது. ஜஸ்ட் அதனுடைய அவுட்டர் ப்ரிலூட்னா என்ன, அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான லைன் என்ன, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. என்டையர் போயம் படிக்கணும் ஆசைப்பட வேண்டாம். ஆனா லெட்டர் டு டாரதி ஹி ரெஃபர்ட் என்ன சொல்றாரு, போயம் ஆன் த growth ஆஃப் மை ஓன் மைண்ட் அப்படின்னு டாரதிக்கு தங்கைக்கு எழுதின ஒரு லெட்டர்ல அவர் சொல்றாரு. முதல்ல இந்த போயத்தை என்னென்ன டைட்டில் பண்ணாரு அப்படின்னா, போயம் டு கால்ட்ரிட்ஜ் அப்படின்னு டைட்டில் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கால்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அதனால அந்த பேர் அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. இதுல மொத்தம் எத்தனை புக் இருக்குது? 14 புக் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1805ல வெளிவருது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரிலூட் இன் 2 புக்ஸ் 1799லயும், 13 புக்ஸ் ஆர் 1805லயும், 14 புக்ஸ் ஆர் 1850லயும் அது வெளிவருது. ஆனா முழுமையா முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, முழுமையா இதை பப்ளிஷ் பண்ண பெருமை யாருக்கு போய் சேரும்னா, மேரி ஹட்சின்சனுக்கு. சரிங்களா? மேரி ஹட்சின்சன் த ஒய்ஃப் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த், அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த 14 புக்கையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஜஸ்ட் மேக் அ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன், சைல்ட்ஹுட் அண்ட் ஸ்கூல் டைம், ரெசிடென்ஸ் அட் கேம்பிரிட்ஜ், சம்மர் வெக்கேஷன், புக், கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆல்ப். இது அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தலைவர் எங்கெல்லாம் பயணிச்சிருக்காரு, லண்டன் போனது, லவ்ல விழுந்தது அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக நமக்கு வந்துடும். சரிங்களா? பிரான்ஸ்ல லவ்ல விழுந்தது, எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஃபைனலா பாருங்க, இமேஜினேஷன் அண்ட் டேஸ்ட், ஹவ் இம்பேர்ட் அண்ட் ரிஸ்டோர்ட், இமேஜினேஷன், கன்க்ளூஷன். இங்க சொல்ல வந்து இங்க முடிச்சிருப்பாரு, இங்க சொல்ல வந்து இங்க முடிச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிற பார்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இதை ஒரு கேள்வியா கேட்கலாம். ஏன்னா இவர் எழுதுனா ஒரே ஒரு பிளே, வேர்ட்ஸ்வொர்த் பிளே எழுதிருக்காரா? ஆமா எழுதிருக்காரு, ஒரே ஒரு பிளே. என்ன பிளே? த பார்டர் அ வேர்ஸ்ட் ட்ராஜடி. இதனுடைய பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குது அப்படின்னா, ஹென்ரி தி தேர்ட் அவருடைய காலகட்டத்தை சார்ந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட் நவ் ஹென்ரி தி தேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹென்ரி தி தேர்ட் பீரியட்ல இதை எழுதினாருன்னு மாத்தி அடிச்சிடாதீங்க. சரிங்களா? ஹென்ரி தி தேர்ட் வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அல்லது 13ஆம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? இது வந்து 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல இருக்கிறோம் நம்ம. ஸோ இதனுடைய பிளாட் தான் எங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹென்ரி தி தேர்ட் அவருடைய இங்கிலாந்து காலகட்டத்தை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருடைய அனதர் இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூசி போயம்ஸ்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய போயம்ஸ் லூசி கிரே அப்படின்னு பார்ட் 2ல கூட நம்ம பாத்துறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பார்ட் 2 நோட்ஸ்லயும் லூசி போயம்ஸ், லூசி கிரே, அதான் அந்த ஒரு பொண்ணுடைய பேரு. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருவாங்க. அந்த இறந்து போன அப்புறமும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல அங்க இங்கெல்லாம் அவங்களுடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு சும்மா கொஞ்சம் அப்படியே பாடிக்கிட்டே திரிவாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு இயற்கை இதுல மாட்டிக்கிறாங்க. புயல், பனி அந்த மாதிரி இருக்குது, அதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள காண்றது இல்ல. அதாவது இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் என்னது, இன்னும் அந்த பொண்ணுடைய பாட்டு, அவங்களுடைய சப்தம் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது, காடு முழுக்க கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து சொல்லுவாரு. லூசி கிரே அப்படிங்கிற போயம் பாருங்க. இந்த 5 போயத்தையும் பாருங்க. லூசி போயம்ஸ் அப்படிங்கிறது, strange fits of passion have I known, she dwelt among the untrodden ways, I traveled among unknown men, 3 years she grew in sun and shower, slumber did my spirit feel. ஸோ இதை தனியா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருங்க, லூசி போயம். இதை தள்ளி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது வந்து ப்ரிலூட பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய மேக்னம் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா ப்ரிலூட். செமி ஆட்டோபயோகிராபிக்கல் போயம். இத ப்ரிலூட் அப்படின்னு எங்க வச்சு அவர் பிக்ஸ் பண்றாரு அப்படின்னா, ஜெர்மனில வச்சு. யாரெல்லாம் கூட இருக்காங்க ஜெர்மனில? கால்ட்ரிட்ஜும் டாரதியும். ஜெர்மனிக்கெல்லாம் போயிட்டு வந்த அப்புறம் தான் சண்டை வச்சுப்பாங்க கால்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும். ஓகே, அப்போ ஜெர்மனில இருந்திருக்காரு, லண்டன்ல இருந்திருக்காரு, பிரான்ஸுக்கு போயிருக்கிறாரு, ஞாபகம் இருக்கட்டும். தென் ஹிஸ் ஒய்ஃப், இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மீதி எல்லா விஷயத்தையும் நம்ம திருப்பி பார்த்துட்டோம். ஹிஸ் ஒய்ஃப் மேரி ஹட்சின்சன், அதை அவங்க தான் பப்ளிஷ் பண்றாங்க. இதை எப்போ அப்படின்னா ஆஃப்டர் வேர்ட்ஸ்வொர்த் டெத் இந்த இயர் 1850. 1793 ஒரு பப்ளிகேஷன் இருக்குது, முக்கியமானது. இது ஓல்டு நெட் கொஸ்டின், இது ரெண்டுமே ஓல்டு நெட் கொஸ்டின் பாத்துக்கோங்க. அண்ட் ஈவினிங் வாக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ், நமக்கு நெட்ல கேட்டது இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ் பை வேர்ட்ஸ்வொர்த் பப்ளிஷ் இந்த இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1793. ஓகே, 1807
வேர்ட்ஸ்வொர்த்தனுடைய அனதர் பப்ளிகேஷன் பாருங்க, போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். இதுல தான் மிக முக்கியமான போயம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரிகலெக்ஷன் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். டிண்டன் அபே எந்த ஒர்க்லப்பா இருக்கும், எந்த கலெக்ஷன்ல இருக்கும்? ட்ரை டு ஆன்சர். டிண்டன் அபே எந்த ஒர்க்ல இருக்கும்? ட்ரை டு ஆன்சர். இது உங்களுடைய chronological ஆர்டர் பர்பஸ்க்காக. 1798, 800, Lucy poem, poems in 2 volumes, I wandered lonely as a cloud. ஞாபகம் இருக்கட்டும். இது போயம் இன் 2 வால்யூம்ஸ் 1807ல வெளிவந்தது. போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் 1802லயும் இருக்குது, 1807லயும் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் டேஃபோடில்ஸ் நம்ம சொல்றோம். ஐ வாண்டட் லோன்லி அஸ் அ கிளவுட். இதுக்கு இன்னொரு பேர் டேஃபோடில். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், ப்ராபிங் கொஸ்டின், ட்ரை டு ஆன்சர். 2 டேஃபோடில்ஸ் யார் எழுதுனதுப்பா? டேஃபோடில்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் எழுதுனது. TO 2 டேஃபோடில்ஸ் அப்படின்னு தனியா இன்னொரு ஒர்க் இருக்குது, அது யார் எழுதுனது? ட்ரை டு ஆன்சர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா. அண்ட் ஓட் இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சாலிட்டரி ரீப்பர் 1804ல போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ்ல இது வெளிவருது. லண்டன் அனதர் இம்பார்ட்டன்ட் போம். குக்கு, எக்ஸ்கர்ஷன், ப்ரொலூடுக்கு அடுத்தபடியா ஒரு லாங்கஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்கர்ஷன் 1814 வெளிவருது. இதெல்லாம் நீங்க உள்ள போய் ரொம்ப படிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் அதனுடைய அவுட்டர் பிளாட், இதை பத்தி வேற எவனாவது ஏதாவது கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மட்டும் பார்த்து வைக்க. த பார்டரஸ் 1842ல வெளிவருது, ஒரே பிளே அவருடையது. மெக்கேல், டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ், ரெபெண்டன்ஸ், ஓட் டு டியூட்டி, டுவர்ட்ஸ் ஸ்கைலார். ஓட் டுவர்ட்ஸ் ஸ்கைலார் வேற ஒருத்தர் எழுதுனது. யார் எழுதுனது? ட்ரை டு ஆன்சர். லைக் ஏற்கனவே நம்ம ஒரு இன்னொரு ஒர்க்கு கூட நான் பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன ஒர்க்கு? 2 டேஃபோடில்ஸ் யாரு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். கூடவே ஓட் டு ஸ்கைலார் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்கா? ட்ரை டு ஆன்சர். ஒரு ரொமான்டிக் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு. ரெக்ளூஸ், பீட்டபிள், கை டு த லேக், எலிஜியாக் ஸ்டான்சா 1807ல வெளிவருது. அதே கலெக்ஷன் போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். ரெசல்யூஷன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் 1807ல. இதுல இந்த ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போயம் தான் அந்த லீச் கேதரர். இந்த டைட்டில்ல தான் இருக்கும், ஆனா உள்ள வந்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா லீச் கேதரர் பத்தி பேசியிருப்பாரு. இவருக்கும் லீச் கேதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அதுல இருக்கும். ரைட். இனி கிரிட்டிசிசம் ஆன் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, ப்ரௌனிங் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு? மோரல் அப்படின்னு அழைக்கிறாரு. ப்ரௌனிங்கும் ஹேஸ்லிட்டும் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாருன்னா a lost leader அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வொர்த் இஸ் கால்ட் ஜெயிண்ட் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஜே.சி. ரான்சம் இப்படி சொல்றாரு. கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா egoist சப்ளைன் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாரு. டெனிசன் he has uttered nothing base இப்படின்னு ஒருத்தவங்க சொல்றத அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் பாருங்க, ப்ரௌனிங், ஹேஸ்லிட், இவங்க எல்லாம் சம காலத்தில் வாழ்ந்தவங்க. வேர்ட்ஸ்வொர்த்துடைய சம காலத்துல கீட்ஸ், டெனிசன் எல்லாருமே சம காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஏன்னா டெனிசன், ப்ரௌனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்டோரியன் ரைட்டிங்ல வந்து மிக ஜாம்பவான்கள். இவங்க சம காலத்துல 1815க்குள்ள வாழ்ந்தவங்க தான். ஷெல்லி சிம்பிள் அண்ட் ஷெல்லி என்ன சொல்றாரு? சிம்பிள் அண்ட் டல் அப்படின்னு சொல்றாரு. யார? வேர்ட்ஸ்வொர்த். ஹார்டி பாருங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஹஸ் a deep influence on தாமஸ் ஹார்டி அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ரைட்டிங்ல ரொம்ப அதிக இன்ஃப்ளூயன்ஸ் யாருடையது நீங்க பார்க்கலாம் அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த்தினுடையதை பார்க்கலாம்னு அவரே சொல்றாரு. ஹேஸ்லிட் மட்டும் தனியா என்ன சொல்றாரு பாருங்க. ஹேஸ்லிட் ஒரு எஸ்ஸேயிஸ்ட் இல்லைங்களா? வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் நாட் ட்ரூலி a great poet and spoiled the child of disappointment. ஓகேங்களா? உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய கிரேட் போயிட் எல்லாம் இல்லை. அண்ட் ஸ்பாயில் த சைல்ட் ஆஃப் டிஸ்அப்பாயின்மெண்ட். எதிர்பார்ப்பின்மை இல்ல வந்து ஒரு மொக்கையா போயிடும் அப்படிங்கிறதுக்கு அவர் வகையை வச்சு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு உயர்வா தான் சொல்றாரு தவிர வேர்ட்ஸ்வொர்த். ஸோ அகைன் ஹார்டியோடைய இன்னொரு பாருங்க, அவருடைய ரொம்ப நல்ல ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீச் கேதரர். பெஸ்ட் கியூர் ஃபார் டெஸ்பேர். டெஸ்பேருக்கு ஒரு 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 என்னது ஒரு வழி நீக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீச் கேதரரை நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அதுதான் அந்த லீச் கேதரர் பத்தின போயம், லிரிக் போயம். எப்ப கம்போஸ் ஆகுதுன்னா 1802, பப்ளிஷ்டு வந்து பாத்தீங்கன்னா 1807. எந்த கலெக்ஷன்ல? போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் பார்த்துட்டோம். இந்த போயம் என்னது? 20 ஸ்டான்ஸா இருக்குது, ரைம் ராயல்ல எழுதப்பட்டிருக்குது. என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க இந்த போயத்துல அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஒரு லீச் கேதரரை அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேக் டிஸ்ட்ரிக்ட்ல, அவர் வீட்டு பக்கத்துல லேக் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் மீட் பண்றாரு. அந்த லீச் கேதரர், லீச்னா என்ன? ஒரு அட்டை, அந்த அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய அதை எடுத்து மெடிசனுக்கு எல்லாம் பயன்படுத்திப்பாங்க.
அங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வாழ்க்கையை பத்தி பிலாசபிக்கலை பத்தி 2 பேரும் மாறி மாறி யாரு லீச் கேதரரும் வேர்ட்ஸ்வொர்த்தும் உரையாடுற மாதிரி அந்த போயம் அமைப்பு. மேத்யூ ஒர்னால்டு ஃபைனலா ஒரு மாடர்ன் கிரிட்டிக் இல்லைங்களா, மேத்யூ ஒர்னால்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் இஸ் நாட் ஃபுல்லி ரெகக்னைஸ்ட் அட் ஹோம், he is not recognized at all abroad. Yet I firmly believe that the poetical poem of Wordsworth is, after that of Shakespeare and Milton, undoubtedly most considerable in our language. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவன் வந்து நாட்டிலையும் அவனை வந்து அங்கீகாரம் பண்ணல, வெளிநாட்டுகள்லயும் அவனுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பொறுத்தவரையிலும் ஷேக்ஸ்பியருக்கும் மில்டனுக்கும் அதுக்கப்புறமா எவன் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரையிலும் வேர்ட்ஸ்வொர்த் தான் பெரிய ஆள். சரிங்களா? யார் சொல்றா? கிரேட் கிரிட்டிக் மேத்யூ ஒர்னால்டு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு நாட்கள்லையும் போர்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிட்டே வருது. இன்னைக்கு வேர்ட்ஸ்வொர்த் மட்டும்தான் பார்த்துருக்கோம். வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய மேக்சிமம் மேஜர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இதுல ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய வேலை படிக்க வேண்டியது. ஸோ சீக்கிரமா படிச்சு போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ.